everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாம கேப்பச்சினோ எப்படி சிம்பிளா வீட்லயே செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients தான் warm water, sugar, coffee powder. நம்ம mixing பண்றதுக்கு ஒரு bowl. நான் பிளாஸ்டிக் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. சோ நான் ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது எடுத்தனா சைடுலலாம் கொஞ்சம் படும். அதை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் பிளாஸ்டிக்லனா ஒட்டாம வரும், டக்குன்னு ஈஸியா செய்யலாம். ஓகே, 2 tablespoon sugar, 2 tablespoon water, 2 tablespoon coffee powder. எல்லாம் ஈக்குவலான இன்கிரிடியன்ட்ஸ் தான் இருக்கணும். வாட்டர் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஈக்குவலாக தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கை வலிக்குது. அதனால கை வலிக்குது ப்ளஸ் டைம் எடுக்குது. அதனால பெரிய மிக்சிங் ஸ்பூனை நான் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ஒயிட் கலரில் லைட்டாக திக்காக இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம மிக்சிங் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். டைரெக்டாக நம்ம கிளாஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதோட ஸ்வீட் எனக்கு பத்தாது. ஸோ சுகர் 1 ஸ்பூன், நான் மிக்ஸ் பண்ணி வச்ச கேப்புச்சினோ மிக்ஸ் அது 1 ஸ்பூன், நம்ம கொதிக்க வச்ச பால் இருக்கும்ல அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு பத்தலை அந்த மிக்ஸ், அதனால் இடையில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக கேப்புச்சினோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம மிக்ஸ், நம்மளோட கேப்புச்சினோ ஃபைனலி ரெடி. இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.